என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 1857 புரட்சி. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு புரட்சி. சரிங்களா? இதுல இருந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஏன் 1857 புரட்சி வந்து ரொம்ப முக்கியம்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா புரட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பகுதியில இந்தியாவோட ஏதாவது ஒரு பகுதியில வந்து நமக்கு வந்து நடந்திருக்கும். ஆனா 1857 புரட்சி மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவோட பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற புரட்சியெல்லாம் யாரோ ஒருத்தர் தலைமையில் நடந்திருக்கும். ஸோ இந்த புரட்சி மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கியிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தங்க வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்திய சுதந்திர போராட்டத்தில் 1857 புரட்சி அப்படிங்கிறது மிகவும் வந்து முக்கியம் ஒண்ணு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு காங்கிரஸ் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. சரிங்களா? ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1857 புரட்சி. ஸோ இந்த புரட்சியை பத்தி வரலாற்று அறிஞர்களும் அதே மாதிரி இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற முக்கியமான தலைவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இது வந்து கொஸ்டின்ல கேட்க கூட நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பங்கேற்காத சிப்பாய் கழகம் சொல்றாரு. சரிங்களா? மக்கள் பங்கேற்காத சிப்பாய் கழகம் யார் சொன்னார் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. சரிங்களா? ஸோ அதே மாதிரி முஸ்லிம்களால் உருவாக்கப்பட்ட சதி அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவுட்ராம்ஸ் வந்து சொல்றாரு. சரிங்களா? முஸ்லிம்களால் சதின்னு சொன்ன யாருன்னா அடுத்தது படை வீரர்கள் கிளர்ச்சி. யார் சொன்னா பார்த்தீங்கன்னா சர் ஜான் லாரன்ஸ். ஒரு ஆங்கிலேயர், அதனால படை வீரர்கள் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? சர் ஜான் லாரன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பத்தி நூல் ஒன்று வந்து வெளியிட்டிருக்காரு. முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு தனது நூல்ல வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? அப்படின்னு ஒரு நூலை வந்து வெளியிட்டிருப்பார். சரிங்களா? முதல் இந்திய சரிங்களா? யாருன்னா வி.டி. சவாக்கர். சரிங்களா? ஸோ இந்த நூலில் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த முதல் இந்திய சுதந்திர போர் வந்து அது இந்த 1857 புரட்சி வந்து அமெரிக்க சுதந்திர போரை போன்றது அப்படின்னும் இவர் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்தது பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஜான் தாம்சன். எட்வர்ட் ஜான் தாம்சன். சரிங்களா? அடுத்தது 1857 இங்கிலீஷ்ல 1857 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ்.என். சென். சரிங்களா?
அதுக்கப்புறம் ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாதிசயங்களை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாறியதுன்னு சொல்றாரு. தேசிய யார் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் மல்லீசன். சரிங்களா, ஆங்கில தளபதி ஒரு கர்னல் மல்லீசன். இவரு இதை பத்தி எந்த நூல்ல சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா வங்காள படையின் உருவாக்கம் அப்படிங்கிற ஒரு சிறு ஏட்டுல வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா, வங்காள படையின் உருவாக்கம் அப்படிங்கிற ஒரு சிறு ஏட்டுல என்ன சொல்றாருன்னா இவரு இந்த 1857 புரட்சியை பத்தி இப்படிலாம் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி 7 விதமாக நம்மளுடைய வரலாற்றறிஞர்களும் சரி, ஆங்கிலேயர்களும் சரி, அல்லது சுதந்திர போராட்ட வீரர்களும் சரி என்ன சொல்றாங்க, இந்த 1857 புரட்சியா சொல்றாங்க. ஸோ அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு புரட்சி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புரட்சிக்கான காரணங்கள். சரிங்களா, அடுத்தது என்னன்னா ஹெட்டிங் வந்து புரட்சிக்கான காரணங்கள். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வரலாற்றறிஞர் வந்து கீன் என்ன சொல்றாருன்னா பல்வேறு காரணங்களை வந்து சொல்றாரு. வரலாற்றறிஞர் கீன் வந்து இந்த புரட்சிக்கு பல காரணங்களை சொல்றாரு. ஸோ மொத்தம் 6 காரணங்கள் இருக்கு இதுக்கு. சரிங்களா, இந்த புரட்சி உருவாவதற்கு 6 காரணங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா அரசியல் காரணம். ஸோ ரெண்டாவது நிர்வாக காரணம். மூன்றாவது பொருளாதார காரணம். நான்காவது சமுதாய மற்றும் சமூக காரணம். ஐந்தாவது இராணுவ காரணம். ஆறாவது உடனடி காரணம். இந்த மாதிரி மொத்தம் 6 காரணங்கள் வந்து நமக்கு வந்து சொல்றது. ஸோ இந்த ஒவ்வொரு காரணங்கள்லையும் என்னென்ன அந்த காரணம் என்ன, அரசியல் காரணம் என்ன நடந்திருக்கும், ஸோ எதனால வந்து அவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி செய்யலாம்னு யோசிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இதை எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரசியல் காரணங்கள். அரசியல் காரணங்கள்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸோ டல்ஹௌசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இருந்திருப்பார், ஒரு ஆட்சியாளர் வந்து இருந்திருப்பாரு ஆங்கிலேயர்ல. சரிங்களா, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை ஆளுநராக இருந்திருப்பாரு. அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கை வந்து கொண்டு வராரு. சரிங்களா, வாரிசு இழப்பு கொள்கை. ஸோ யாருன்னா டல்ஹௌசி. ஸோ டல்ஹௌசியால வந்து வாரிசு இழப்பு கொள்கை அல்லது இதுக்கு என்ன நாடு இழப்பு கொள்கை சொல்லுவாங்க. சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராரு. சரிங்களா, ஸோ எப்போ கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா 1848 வந்து கொண்டு வராரு. சரிங்களா, ஸோ அதாவது என்னன்னா
அப்போ ஒருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரிசு இல்ல அப்படின்னா அவங்களுடைய நாடு அல்லது அவங்களுடைய பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு போயிடும். சரிங்களா? அவங்க தத்தெடுத்து வாரிசா இருந்தா அந்த வாரிசு வந்து பாத்தீங்கன்னா கோட்டை மட்டும் தான் ஆள முடியும். அவங்களுடைய நாட்டை வந்து ஆள முடியாது அப்படிங்கிற மாதிரி 1857 டல்ஹௌசி வந்து ஒரு சட்டம் போடுறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இந்தியாவோட பகுதிகளை வந்து தங்கள் கூட இணைச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நாடு இணைப்பு கொள்கை. அது டல்ஹௌசி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ஆண்டு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இணைத்துக் கொண்ட பகுதிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சதாரா. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜான்சி. சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் இணைச்சுக்கிறாரு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க கூட ரொம்ப நட்பாக இருந்த அயோத்திய நவாப் அவர்களுக்கும் என்ன பண்றாரு, அவங்களோட நாட்டையும் வந்து இணைச்சுக்கிறாரு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அரசியல் காரணங்கள்ல வருது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா துணைப்படை திட்டம். துணைப்படை திட்டம் யார் கொண்டு வராருன்னு பாத்தீங்கன்னா வெல்லஸ்லி. வெல்லஸ்லி பிரபு வந்து கொண்டு வருவாரு. ஸோ இவர் எப்போ கொண்டு வராருன்னு பாத்தீங்கன்னா 1798 வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ துணைப்படை திட்டம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய படையை வந்து வச்சுட்டு பதிலா ஆங்கிலேயர் வந்து ஒரு படையை வந்து நிர்வகிக்க வந்து சொல்லி கேட்டுப்பாங்க. அதுக்கு ஆங்கிலேயர்களுக்கு என்ன பண்ணும், ஒரு பகுதியவோ அல்லது ஒரு சில மெயின்டெனன்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணும், அவங்க வந்து சார்ஜஸ் வந்து கொடுத்துடணும். சரிங்களா? அதாவது படை வந்து மன்னர்கள் வந்து படை வந்து வச்சுக்க மாட்டாங்க. ஆங்கிலேயர் படை தான் மன்னர்கள் வந்து வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும் பொழுது ஏன்னா இவங்க கிட்ட நிறைய அப்ப வந்து டெக்னாலஜி பீரங்கி அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. அதனால மன்னர்கள் வந்து பழைய தொழில்நுட்பத்தை வந்து வச்சு நம்ம வந்து பக்கத்து நாட்டை வந்து கைப்பற்ற முடியாது அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த துணைப்படை திட்டத்துல சில பேர் வந்து சேர்ந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப படையே ஒரு நாட்டுக்கு வந்து இல்ல. அப்ப படை இல்லாம அந்த மன்னர் வந்து ஆங்கிலேயர்களை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், அவங்க வந்து அவங்க வைக்கிற மாதிரி தான் அவங்க வந்து மன்னர்கள் வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, சில பகுதிகளை வந்து இணைச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? துணைப்படை திட்டம் மூலயமா சில பகுதிகளை வந்து எங்களுக்கு வந்து நாங்க படை வந்து நிர்வகிக்கிறதுக்கு ஒன்று பணமோ அல்லது சில பகுதிகளை வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டு அவங்க என்ன பண்றாங்க, சில பகுதிகளும் வந்து இணைச்சுக்கிறாங்க சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உரிமம் இல்லாத தோட்டங்களை வந்து பறிமுதல் செய்யறாங்க. சரிங்களா? ஸோ யார் யாருக்கெல்லாம் உரிமம் இல்லையோ அவங்க தோட்டங்களை என்ன பண்றது சொல்லி பறிமுதல் செய்யறாங்க. ஸோ அது என்னன்னா அந்த கமிஷன் பேர் பாத்தீங்கன்னா பம்பாய் அரசு அமைத்த இனாம் கமிஷன். பம்பாய் அமைத்து பாத்தீங்கன்னா அரசு அமைத்த இனாம் கமிஷன். ஸோ இது எப்படின்னா 1852 இந்த இனாம் கமிஷன் வந்து அமைக்கிறாங்க. ஸோ அதன்படி என்ன பண்றாங்க, தோட்டங்களை எல்லாத்தையும் வந்து பறிமுதல் வந்து செஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ கிட்டத்தட்ட 21,000 தோட்டங்களை என்ன பண்றாங்க, அவங்க வந்து பறிமுதல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? தோட்டங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டதன் போட்டிருக்காங்க. இருபத்தி 1,000 தோட்டங்கள் வந்து பறிமுதல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் காரணங்கள்ல வருது. ஸோ 1857 புரட்சிக்கு அரசியல் காரணங்கள் இதெல்லாம். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம மொத்தம் 6 காரணங்கள் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காரணம் முடிஞ்சது. அடுத்து 2வது நிர்வாக காரணம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போலாங்களா? நிர்வாக காரணம், காரணங்கள். ஸோ நிர்வாக காரணங்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களுடைய நிர்வாகம். ஸோ எப்படின்னா அப்ப இருந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா தங்களுடைய வட்டார மொழி தான் எல்லாருமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலா ஆங்கில மொழியை வந்து புகுத்துறது. அதுக்கப்புறம் நீதிமன்றங்கள்லயும் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஆங்கில மொழியை வந்து புகுத்துறது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து நீதி வழங்கும் முறையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா ஒரு பஞ்சாயத்து மாதிரி வச்சு பஞ்சாயத்துல உடனடியான தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டது. ஆனா இப்போ என்னன்னா இந்த ஆங்கிலேயர்களோட நீதி வழங்கும் முறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தி ப்ராசஸ். அதாவது இப்ப இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற அது வந்து ஆங்கிலேயர்களோட நீதி வழங்கும் முறை தான். சரிங்களா? இப்படி கோர்ட்ல போயிட்டு நின்று வாதாடி ஸோ அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ அந்த முறை தான் வந்து அந்த முறை வந்து அப்ப இருந்த மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள
மறுத்தாங்க. ஸோ அதனாலலாம் நிர்வாக காரணங்கள் வரும். சரிங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் அதே மாரி பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து அரசு பணி தான் நம்பிட்டு இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கில மொழி வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறம் ஆக்சுவலா அவங்கலாம் உருது மொழி தான் பயன்படுத்துவாங்க. ஆங்கில மொழி வந்து அறிமுகம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கல்வி வந்து பாதிக்கப்பட்டது. அதனால அவங்க வந்து ஒரு வேலைக்கு போறத தடைபடுது. ஸோ அதனால முஸ்லீம்களும் வந்து இதுல வந்து அதிருப்தி ஆகுறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நிர்வாக காரணங்கள் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ ஆங்கில மொழியும், மேலை கல்வியும் முஸ்லீம்களை வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமற்றவர்களாக மாற்றியது. சரிங்களா? அடுத்தது நீதிமன்றத்துல பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் மற்றும் பொது பணி தேர்வுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொழி பாரசீக மொழி அப்படிங்கிற மொழி வந்து அப்ப எல்லாம் பயன்படுத்தப்பட்டது. அத வந்து ஒழிச்சாங்க. சரிங்களா? பாரசீக மொழி. சரிங்களா? அது வந்து ஒழிக்கப்பட்டது. சரிங்களா? அதே மாரி நீதி வழங்கும் முறை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இயந்திரத்தன்மை கொண்டதாக ரொம்ப ஒரு மெக்கானிக்கல் ரொம்ப ஜாஸ்தியான டைம் வந்து எடுத்துக்கிட்ட மாரி மக்கள் வந்து ஃபீல் பண்ணாங்க. சரிங்களா? நீதி மன்றம். நீதி வழங்கும் முறை. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்த மக்களுக்கு என்ன பண்ணா, உயர் பதவிகள் வந்து மறுக்கப்பட்டது. சரிங்களா? உயர் பதவியில ஆங்கிலேயர்கள் தான் இருப்பாங்க. கீழ்நிலை பதவிகள் தான் இந்திய மக்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நிர்வாக காரணங்கள். சரிங்களா? ஸோ அரசியல் காரணம் பார்த்தாச்சு. அடுத்தது நிர்வாக காரணம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொருளாதார காரணம். ஸோ இத எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, பொருளாதார காரணம். ஸோ பொருளாதார காரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிச்சது. சரிங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, நான் முதல்லயே பார்த்த மாரி நிலக்குத்தகை சட்டங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மக்கள்ட்ட அதிகமான வரி விதிக்கிறது. சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து இங்க இருக்கிற செல்வங்கள் வந்து சுரண்டப்பட்டது. இங்க இருக்க உள்ளூர் தொழில்கள் அல்லது மக்களோட அ அப்ப இருந்தா பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஜவுளி, அப்புறம் கைவினைப் பொருட்கள் தான் ரொம்ப. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நசுக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலைக்கு வந்து போனாங்க. சரிங்களா? இந்திய மக்கள். ஸோ அதனால விவசாயம் பார்த்தீங்கன்னா, சொன்ன மாரி இந்த திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, தானியங்கள் வந்து சாகுபடிய வந்து கம்மி பண்ணிட்டு, அவங்களுடைய ஆ ஆலைகளுக்கு இங்கிருந்து என்ன பண்றாங்க, அந்த அவுரி இதெல்லாம் உற்பத்தி செஞ்சு அனுப்புறாங்க. ஸோ அதனால பஞ்சங்கள் வந்து ஏற்படுது. இதெல்லாம் பொருளாதார காரணங்கள் வரும். சரிங்களா? ஓகே. ஏராளமான செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா, சுரண்டப்பட்டது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஸோ என்னதான் ஆங்கிலேயர்கள் வந்து அந்தந்த கோட்டை கட்டுனாங்க, அதுக்கப்புறம் ரயில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே, அதுலருந்து நமக்கு கிடைத்தது ரொம்ப ரொம்ப சொற்பமான ஒரு நன்மை தான். சரிங்களா? நெறைய தீமைகள் தான் வந்து இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, நில குத்தகை சட்டம்.
யார் கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிங். அவரால் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த விலை தான். சரிங்களா. அதே இங்கிலாந்துலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரொம்ப கம்மியான வந்து விலையும், இந்திய பொருட்களுக்கு வந்து அதிகமான விலையும் வந்து வச்சாங்க. அப்போ யார் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், நம்ம குறைந்த விலை உள்ள பொருளை தான் வாங்குவோம். ஸோ அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா நம்ம இங்கிருந்து ஏற்றுமதி செய்வதற்கு பார்த்தீங்கன்னா அதிக வரி வந்து விதிக்கப்படுது. சரிங்களா. ஸோ இங்கிருந்து இந்திய பொருளை வந்து நீங்க ஏற்றுமதி செஞ்சீங்கன்னா அதிக வரியும், அதே மாதிரி இங்கிலாந்துல இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு வந்து குறைந்த வரியும் வந்து இறக்குமதி வரியும் விதிக்கப்பட்டது. சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா. குறைந்த விலை, இந்திய பொருட்களுக்கான குறைந்த விலை. அவங்க வாங்கிட்டு போய் அங்கதான் இந்த இந்திய பொருட்களை வாங்குறதுக்கு இங்கிருந்து வாங்கிட்டு போய் கம்மியான விலைக்கு வாங்கிட்டு போய் அங்க வந்து நல்ல விலைக்கு விற்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 19ஆம் நூற்றாண்டோட முதல் பாதியில மொத்தம் 7 பஞ்சங்கள் வந்து ஏற்பட்டது. சரிங்களா. ஸோ ஒடிசா, அப்புறம் மெட்ராஸ்ல, சரி இந்த மாதிரி நிறைய 7 பஞ்சங்கள் மொத்தம். அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். சரிங்களா. உணவு இல்லாம, தண்ணி இல்லாம மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டதா இந்த 7 கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் மக்கள் வந்து உணவு இல்லாம இறந்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார காரணங்கள் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் அவங்களோட செல்வ சுரண்டல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது சமூக மற்றும் சமய காரணங்கள். சமூக மற்றும் சமய காரணங்கள் பொறுத்த வரைக்கும் அப்ப இருந்த மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கை வந்து இருந்துச்சு. சரிங்களா. அதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து செஞ்ச ஒரு நல்ல விஷயம். அதெல்லாம் அகற்றினதுதான். சரிங்களா. அது வந்து அப்ப இருந்த மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. ஸோ தங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும் தங்களுடைய மரபுகளுக்கும் ஆப்போசிட்டா வந்து ஆங்கிலேயர்கள் செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்ப இருந்த மக்கள் வந்து கருதுனதுனால அந்த புரட்சிக்கு இதுவும் ஒரு காரணமா அமையுது. சரிங்களா. ஸோ முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த சதி. ஸோ சதி அப்படிங்கிறது உடன்கட்டை ஏறும் பழக்கம். சரிங்களா. கணவர் இறந்தா அந்த கணவரோட எரிக்கிற அந்த இதுல மனைவியும் வந்து என்ன பண்ணுவோம் போய் வந்து விழுந்து தன்னைத்தானே மாற்றிக்கணும் அப்படிங்கிறது அந்த சதிங்கிற ஒரு கொடுமையான ஒரு வழக்கம் வந்து இருந்தது. ஸோ அதான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஒழிக்கப்பட்டது. சரிங்களா. ஆங்கிலேயர்கள் வந்து ஒழிக்கப்பட்டது. ஸோ அது வந்து வில்லியம் பெண்டிங் வந்து ஒழிச்சார், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சரிங்களா. ஸோ சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து ஒழிக்கப்பட்டது எப்படின்னா 1829. சரிங்களா. சட்டம், சதி ஒழிப்பு சட்டம் வந்து 1829. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதவை மறுமணம். சரிங்களா. இதை வந்து சட்டமாக்குனது. அதுக்கப்புறம் பெண் சிசு கொலை. இதெல்லாம் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமெல்லாம் அப்ப இருந்துச்சு. சரிங்களா. இன்னுமே நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். பட் ஆனா அதுக்கு முதல்ல சட்டம் வந்து தடுப்பு சட்டம். சரிங்களா. கொண்டு வந்தது ஆங்கிலேயர்கள் தான். அதே பார்த்தீங்கன்னா 1850ல லெக்ஸ் லோசி சட்டம். சரிங்களா. அதாவது இந்த லெக்ஸ்லோசி சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களா மாறுவாங்க. சரிங்களா. அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தோம். அந்த நிறைய மத போதகர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்திய மக்களை வந்து கிறிஸ்துவர்களாக மாற்றினாங்க. அதனாலதான் கிறிஸ்தவ சமயம் வந்து இந்தியாவில் வந்து வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களை என்ன பண்ணாங்க அப்ப இருந்த தங்களுடைய பெற்றோர்களோ அல்லது மூத்தோர்களோ என்ன பண்ணாங்க, உனக்கு வந்து சொத்து கிடையாது, சொத்துல பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சொத்து கொடுக்காம வச்சிருந்தாங்க. ஸோ அந்த சொத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த சட்டம் தான் 1850. அதாவது மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கும் என்ன பண்ணோம், மூதாதையர் சொத்தில் உரிய பங்கை பெரும் உரிமை வந்து இந்த லெக்லோசி சட்டம் மூலியமாக வழங்கப்பட்டது. சரிங்களா. இதெல்லாம்
தங்களுடைய இதுக்கு வந்து ஆப்போசிட்டா செயல்படுறாங்க, தங்களுடைய மதங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்படுறாங்க. அதெல்லாம் சமய காரணங்கள் சரிங்களா. அந்த மாதிரி இந்த காரணங்கள்ல தான் சொல்றாங்க சரிங்களா. சரிங்களா. அதுக்கப்புறம் இங்க எழுதுறேன் 5வது பாயிண்ட். ஸோ 1824ல என்ன பண்ணலாம்னா பாரக்பூர் சிப்பாய்கள் வந்து பாத்தீங்கன்னா கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்தாங்க சரிங்களா. ஸோ ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பழக்கம் 1850 அதாவது நம்ம அந்த பண்டைய காலங்கள்ல என்னன்னா அதாவது நீங்க கடல் கடந்து போனீங்கன்னா உங்களோட மதம் வந்து இருக்காது, நீங்க உங்களோட ஜாதியை வந்து இழந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ண மாட்டாங்கன்னா நாங்க கடல் கடந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க சிப்பாய்கள் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்க, அப்ப கடல் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேலையில் இருக்கவங்கள கம்பல் பண்றாங்க ஆங்கிலேயர்கள், நீங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சமூக மற்றும் சமய காரணங்கள். ஸோ அதனாலயே என்ன பண்றாங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது சரிங்களா. ஸோ இது எல்லாமே சமூக மற்றும் சமய காரணங்கள் எல்லாமே பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருந்த மூட நம்பிக்கைகள் தான் சரிங்களா. அது வந்து அப்ப இருந்த மக்களுக்கு ஆங்கிலேயர்கள் கொண்டு வரும் பொழுது தவறாக தெரியுது சரிங்களா. ஸோ அததான் வந்து அதுவும் ஒரு காரணமா வந்து 1857 புரட்சிக்கு அமைஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ராணுவ காரணம் ஹெட்டிங்க. ஸோ ராணுவ காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவத்தை வந்து வச்சிருந்தாங்க சரிங்களா. அதில் முக்கால்வாசி சிப்பாய்களாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான். ஸோ அவங்களுக்கு அடுத்தடுத்த உயர் பதவிகள் கொடுக்கணும்னா அதை வந்து கொடுக்காமையே அவங்கள வந்து அப்படியே வச்சிருந்தாங்க. ஆனா இங்கிலாந்துல இருந்து ஒரு சிப்பாய் வந்து வராருன்னா அவருக்கு நேரடியாக உயர் பதவி வந்து கொடுத்தாங்க சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்தில் இருந்த ராணுவ வீரர்களுக்கு ஒரு அதிருப்தியை வந்து உண்டு பண்ணுச்சு சரிங்களா. ஸோ அதெல்லாம் ராணுவ காரணங்கள்ல வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கானிங் பிரபு வந்து பாத்தீங்கன்னா பொது ராணுவ பணியாளர் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதாவது ராணுவத்துல வேலை செய்யறவங்களுக்கு சில சட்டங்கள் வந்து இருந்துச்சு சரிங்களா. அந்த சட்டங்கள் வந்து நீங்க கண்டிப்பா கடல் கடந்து வெளியில வந்து போகணும், வெளிநாட்டு வந்து போகணும், நாங்க வந்து ஒரு ஆர்டர் போட்டா அந்த ஆர்டருக்கு நீங்க எல்லாம் ஒபே பண்ணணும், கடல் கடந்து வெளியில போங்க அப்படின்னு சொன்னா போகணும் அப்படின்லாம் ராணுவ காரணங்கள்ல என்னது இந்த பொது ராணுவ பணியாளர் சட்டம் சொல்லிட்டு கானிங் பிரபு வந்து பாத்தீங்கன்னா 1856ல கொண்டு வந்தார். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 1857 புரட்சிக்கு ராணுவ காரணங்கள்ல வரும் சரிங்களா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்திய வீரர்களுக்கு வழங்கப்பட்ட உயர்ந்த பதவி என்னன்னு பாத்தீங்கன்னா சுபேதார்னு சொல்லுவாங்க சரிங்களா. சுபேதார் அப்படிங்கிற பதவி தான் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்பட்ட, அதாவது இந்திய ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்பட்ட பதவியே சரிங்களா. அதுக்கு மேல அவங்க வந்து ப்ரொமோஷன்லாம் போக முடியாத நிலைமை இருந்துச்சு சரிங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆங்கிலேய சிப்பாய்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஊதியம் வந்து அதிகமா இருந்துச்சு. ஸோ இந்திய சிப்பாய்களோட அவங்களுக்கு ஊதியம் வந்து அதிகம். அதுவும் பாத்தீங்கன்னா ராணுவ காரணங்கள்ல வருது சரிங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சட்டம், திரும்ப திரும்ப குரூப் 4 லெவல்ல கேட்கறது சரிங்களா, பொது ராணுவ பணியாளர் சட்டம். எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1856. யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கானிங் பிரபு சரிங்களா. ஸோ அதாவது என்ன, கடல் கடந்து செல்லுதல் அப்படிங்கிறதா முக்கியம் சரிங்களா. இந்த சட்டத்தோட முக்கியமான சாராம்சமே ராணுவத்துல பணிபுரிகிற ராணுவ வீரர்கள் கடல் கடந்து தேவைப்பட்டால் கடல் கடந்து செல்லணும் அப்படிங்கிறதா இந்த பொது ராணுவ பணியாளர் சட்டத்துல கானிங் பிரபுவால் வந்து கொண்டு வரப்பட்டது சரிங்களா. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் இந்தியாவோட அந்த ஜாதிய வழக்கத்துக்கும் மத வழக்கத்துக்கும்
அதாவது நீங்க வந்து கடல் கடந்து போனா உங்களோட ஜாதி இலக்கு நேரிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு. சரிங்களா? அதே பார்த்தீங்கன்னா டெல்லி, அதுக்கப்புறம் அலகாபாத், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிற ஏரியா. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய படை வீரர்கள் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. சரிங்களா? அதனால நிறைய அதிக போர் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதினா அவங்களுக்கு அதிகமா வேலை இருந்துட்டே இருக்கும். வேலைப்பளு அதிகமா இருக்கும். வேலைப்பளு இருந்தா பரவாயில்ல. ஆனா அவங்களுக்கு சம்பளமும் என்ன பண்ணாங்க? கம்மியா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த டெல்லி, அலகாபாத்ல இந்திய படை வீரர்கள் வந்து கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ பிராக்கெட்ல அதிக போர் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள்னு போட்டுக்கோங்க. வாய்ந்த பகுதிகள். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ராணுவ காரணங்கள். 1857 புரட்சிக்கான ராணுவ காரணங்கள் வரும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் 5 காரணங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உடனடி காரணம். சரிங்களா? ஸோ உடனடி காரணம்னா எப்படி வந்து புரட்சி வந்து வெடிக்குது, ஸ்டார்ட் ஆகுது, எங்க ஸ்டார்ட் ஆகுது, யார் ஸ்டார்ட் பண்றா அப்படிங்கிறதெல்லாம் இந்த உடனடி காரணங்கள்ல வரும். சரிங்களா? ஸோ அதை எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போகலாம். அடுத்தது உடனடி காரணம். ஹெட்டிங் வந்து உடனடி காரணங்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய ராணுவத்திற்கு புதிய ஒரு ரக என்ஃபீல்டு துப்பாக்கி வந்து அறிமுகம் செய்வாங்க ஆங்கிலேயர்கள். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து புதிய என்ஃபீல்டு துப்பாக்கி. சரிங்களா? ஸோ இந்த என்ஃபீல்டு துப்பாக்கியோட தோட்டாக்கள் வந்து என்ன பண்ணும்னா, அவங்க அந்த மேல ஒரு கவர் இருக்கும். அந்த கவரை வந்து பல்லால கடிச்சு ஓபன் பண்ணி தான் அந்த தோட்டா வந்து என்ன பண்ணும், இந்த துப்பாக்கியில வந்து போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த தோட்டால அப்ப வந்து அந்த கிரீஸ் மாதிரி வந்து ஏதோ ஒன்று தடவி இருந்திருக்காங்க. அப்ப இருந்த அந்த கிரீஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தவறாக வதந்தியை வந்து பரப்பியிருக்காங்க. சரிங்களா? அது வந்து பசு இல்லைன்னா பன்றியோட கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வதந்தி வந்து பரப்பப்பட்டது. சரிங்களா? ஸோ பசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்துக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான விலங்கா வந்து கருதுறாங்க. பன்றி வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருவருக்கத்தக்க விலங்கு. சரிங்களா? ஸோ அப்ப 2 தான் அதிகமா இருப்பாங்க. முஸ்லீம்களும் இந்துக்களும் தான் வந்து ராணுவத்துல வந்து அதிகமா இருந்தாங்க. ஸோ அப்ப 2 மதத்தை சார்ந்த ராணுவ வீரர்களும் என்ன பண்றாங்கன்னா, அந்த துப்பாக்கியை நாங்க பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி மறுக்கிறாங்க. ஆனா நீங்க பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்து என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து கட்டாயப்படுத்துறாங்க. ஸோ அதனால தான் ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு புரட்சி ஏற்படுது. சரிங்களா? ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து உயர் அதிகாரியை சுட்டு கொன்றுறாரு. ஸோ அதனால மங்கள் பாண்டேவை தூக்குல போட்டுறாங்க. ஸோ இதனால தன்னுடைய சக வீரர் ஒருத்தரை வந்து தூக்குல போட்டாங்க அப்படிங்கிற கோவத்துல அங்கிருந்த படை வீரர்கள்லாம் வந்து கிளர்ச்சியில ஈடுபட்டு அது வந்து இந்தியாவுல கிட்டத்தட்ட இந்தியாவோட தென்னிந்தியா தவிர மீதி எல்லா பக்கமே அந்த புரட்சி வந்து பரவி ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு மாபெரும் புரட்சியாக 1857 புரட்சி வந்து உருவாகும். சரிங்களா? ஸோ அதான் வந்து உடனடி காரணம்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அப்போ இதுல தோட்டாக்கள் பார்த்தீங்கன்னா கொழுப்பு தடவியது அப்படின்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா பன்றி அல்லது பசுவோட கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வதந்தி வந்து சரிங்களா, வதந்தி வந்து பரப்பப்பட்டது. இதனால 1857 மார்ச் 29ல
பாரக்பூர் ரொம்ப முக்கியமான இடம். பாரக்பூர் வங்காள படைப்பிரிவை சார்ந்த சிப்பாய் பேர் பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய உயர் அதிகாரிய சுட்டு கொன்றாரு. ஸோ இதனால மங்கள் பாண்டே வந்து தூக்கிலிடப்பட்டார். சரிங்களா? அதுக்கப்புறம் புரட்சி வெடிப்பதற்கான ஒரு நிறைய சாத்தியக்கூறுகள் இருந்ததுனால அந்த பாரக்பூர் படைப்பிரிவை மீரட்டுக்கு வந்து மாத்துறாங்க. சரிங்களா? ஸோ மங்கள் பாண்டே வந்து தூக்கிலிடப்பட்டார். சரிங்களா? அதை எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து புரட்சியோட அந்த உடனடி காரணமா ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி புரட்சி பரவுது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா டெல்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு முகலாய மன்னர் வந்து அவருடைய தலைமையில நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலியர் அப்படின்னா ஜான்சி ராணி அவங்க வந்து அதாவது மத்திய இந்தியா அல்லது குவாலியர்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஜான்சி ராணி அவர்கள் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் யார் வந்து அடக்குனாங்க, அந்த புரட்சி வந்து யாரால் அடக்கப்பட்டது, எந்த ஆங்கிலேய தளபதியால் வந்து அடக்கப்பட்டது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். சரிங்களா? அதெல்லாம் பொறுத்துகளை கேட்பாங்க. முக்கியமா எந்த பகுதியில யார் வந்து புரட்சி ஈடுபட்டா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துகளை நிறைய டைம் கேட்டிருக்காங்க குரூப் 4ல. சரிங்களா? அதனால அதெல்லாம் நல்லாவே நீங்க பார்க்கணும். ஸோ இதை எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்தது புரட்சி பரவலுக்கு வந்து போகலாம். எப்படிலாம் புரட்சி இப்போ வந்து ஆரம்பிச்சது சொல்லியாச்சு, அடுத்தது எப்படி பரவுனது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அடுத்த ஹெட்டிங் என்ன போடுறீங்கன்னா புரட்சி பரவல் மற்றும் அடக்கப்படுதல். எப்படி புரட்சி பரவியது, அதை எப்படி அடக்குனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 1857 புரட்சி பார்த்தீங்கன்னா எங்க வெடித்ததும் சரிங்களா, பாரக்பூர். ஸோ இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பாங்க. புரட்சி எங்க வெடித்தது, முதன் முதலாக புரட்சி வெடித்த இடம். சரிங்களா? முதன் முதலாக வெடித்தது. சரிங்களா? ஸோ ஏன்னா அங்கதான் இவரு மங்கள் பாண்டே வந்து அங்கதான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்ப புரட்சி வந்து வெடித்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா 1857 பாரக்பூர். சரிங்களா? அதே மாதிரி 1857 புரட்சி வெளிப்படையாக நடந்த இடம். சரிங்களா? அல்லது சிப்பாய்கள் வந்து வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டது எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? வெளிப்படையான புரட்சி எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மீரட். சரிங்களா? ஏன்னா படைப்பிரிவு எங்க மாத்துறாங்க, பாரக்பூர்ல இருந்து மீரட்டுக்கு வந்து மாத்துறாங்க. ஸோ அங்க மாத்தினதுக்கு அப்புறம் மீரட்ல தான் அந்த புரட்சியாளர்கள் அல்லது படை வீரர்கள் என்ன பண்றாங்க, வெளிப்படையான புரட்சியில வந்து ஈடுபடுறாங்க ஆங்கிலேய அரசுக்கு எதிராக. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் 1857 அந்த மீரட்ல இருந்து 1857 மே மாதம் 12ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா டெல்லியை வந்து கைப்பற்றுறாங்க இந்த புரட்சியாளர்கள். கைப்பற்றி இந்துஸ்தான், அதாவது அப்ப வந்து இந்தியா வந்து நம்ம இந்துஸ்தான் தான் சொல்லுவோம். சரிங்களா? இந்துஸ்தானின் மாமன்னராக யார் அறிவிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா வந்து அறிவிக்கிறாங்க. சரிங்களா? இரண்டாம் பகதூர் ஷா அவர் தான் வந்து மாமன்னராக அறிவிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து புரட்சியாளர்களை கைப்பற்றிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் லக்னோ, பிரைலி, கான்பூர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மத்திய இந்தியா, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு என்ன பண்றாங்க, புரட்சி வந்து பரவுது. சரிங்களா?
ஸோ அதை பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்து புரட்சி ஸ்டார்ட் பண்ணி முதலாக யாரை வந்து இந்துஸ்தானி மன்னராக அறிவிச்சாங்கன்னு இரண்டாம் பகதூர் ஷா. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, ஸோ அடுத்த பக்கம் போய்க்கலாம். ஸோ புரட்சி வந்து ஒவ்வொரு பகுதியா, சரிங்களா, எங்க வந்து யார் வந்து தலைமையேற்று நடத்தினா அந்த புரட்சி யாரால் அடக்கப்பட்டது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கான்பூர் பொறுத்த வரைக்கும் தலைமை தாங்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நானா சாஹிப். சரிங்களா, நானா சாஹிப் யாரு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு கதை. ஸோ நம்ம அவ்வளோ இன்டெப்தா போக வேண்டாம். சரிங்களா, ஸோ நானா சாஹிப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மராத்தியர்கள்ல வந்து இருந்த ஒரு பேஷ்வா இருந்திருப்பாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து மராத்தியர்கள்ல ஆட்சியாளர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. மராத்திய சிவாஜி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. சரிங்களா, சிவாஜி எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் சிவாஜி எப்படி ஒரு பிரதமர்லாம் வச்சிருப்பாங்க, பிரதம அமைச்சர்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க சிவாஜிலாம் ரொம்ப மிக மாபெரும் வீரராக இருந்திருப்பாரு. அவர் நிறைய பகுதியை கைப்பற்றி இருப்பாரு. ஸோ சிவாஜியோட வாரிசுகள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வீரர்களா இருந்திருக்க மாட்டாங்க. அதனால அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு கீழே இருந்த பிரதம அமைச்சர்கள் சொல்லுவாங்க. ஸோ பிரதம அமைச்சர்னா பேஷ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட்சியை வந்து ஒப்படைச்சிட்டு இவங்க வந்து பெயரளவு ஆட்சியாளர்களா வந்து உட்கார்ந்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி மராத்தியர்களோட பேஷ்வாவான பாஜிராவ், சரிங்களா, பாஜிராவோட தத்து புதல்வர் தான் நானா சாஹிப். ஸோ இவங்களோட பகுதிகள்லாம் தத்து புதல்வர்னா என்னது, இவங்களுக்கு ஆட்சி செய்வதற்கு உரிமை இல்லை. சரிங்களா, இப்போ வாரிசிலப்பு கொள்கையினால இவங்களாம் இணைச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதனால இவர் வந்து என்ன பண்ணுவாரு, கான்பூர்ல இவர் வந்து கிளர்ச்சி வந்து செய்வார். அதாவது இவர் கிளர்ச்சிக்கு கான்பூர்ல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தேவை, தலைமை தாங்கினவர் யாரு கான்பூர்ல அப்படின்னா நானா சாஹிப். நம்ம அந்த கதையெல்லாம் இன்டெப்தா நமக்கு குரூப் 4 லெவல்ல தேவையில்லை. சரிங்களா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த கான்பூர்ல முக்கியமான இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா கான்பூர் படுகொலை அல்லது கான்பூர் முற்றுகைன்னு சொல்லுவாங்க. கான்பூர் படுகொலை அல்லது கான்பூர் முற்றுகை. அதாவது இந்த கான்பூர் படுகொலை என்னன்னா, நானா சாஹிப் என்னன்னா அங்கிருந்த அந்த கான்பூர்ல இருந்த ஆங்கிலேய வீரர்களை என்ன பண்ணுவார்னா பிடிச்சி வச்சிருவார். சரிங்களா, அவங்கள வந்து அடக்கி அவங்கள வந்து பிடிச்சி வச்சிருவார். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு மறுபடியும் அவங்க சரி திரும்பி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற வழியில அவங்க போற படகுல வந்து தீயிட்டு கொளுத்திடுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி தீயிட்டு கொளுத்துனதுனால கிட்டத்தட்ட 125 ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து இறந்துருவாங்க. சரிங்களா, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கான்பூர் படுகொலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த கான்பூர் படுகொலையில 125 பேர் வந்து கொல்லப்பட்டனர்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதுல முக்கியமான ஒரு தளபதி வந்து இறந்துருப்பார். சரிங்களா, அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மேஜர் ஜெனரல் ஹக் வீலர். சரிங்களா, இவர் வந்து ஒரு முக்கியமான தளபதி, இவர் வந்து இறந்துருவார். சரிங்களா, ஸோ இந்த கான்பூர் படுகொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக தான் அடுத்து ஒருத்தர் வருவார். சரிங்களா, ஆங்கிலேய தளபதி அல்லது ஆங்கிலேய அதிகாரி. யாருன்னு பாத்தீங்கன்னா நீல், கர்னல் நீல்னு சொல்லுவாங்க அல்லது நீல். சரிங்களா, இவர் என்ன பண்றாருன்னா நானா சாஹிப் வந்து தோற்கடிச்சாரு. சரிங்களா, அதே மாதிரி கான்பூர் படுகொலைக்கு காரணமானவர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த வந்து இவர் வந்து கொன்றாரு. சரிங்களா, ஸோ இவரை பத்தி பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்களா, அதாவது மெட்ராஸ்ல இவருக்கு இந்த கர்னல் நீலுக்கு வந்து சிலை வச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அப்ப ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட மெயின்ல மவுண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ரோட்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நீல் அவர்களுக்கு வந்து சிலை வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப வந்து தங்களுடைய ஒரு சுதந்திர போராட்டத்தை வந்து புண்படுத்தும் விதமா இருக்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1990 1920கள்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நீல் சிலை அகற்றும் போராட்டம் சொல்லிட்டு தமிழ்நாடு போராட்டத்தை பத்தி பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். சரிங்களா, அது முக்கியமா மதுரை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து பங்கேற்று இருப்பாங்க. சரிங்களா, போன குரூப் 2 நினைக்கிறேன், குரூப் 2ல அதை பத்தி கேட்டிருந்தாங்க. சரிங்களா, நீல் சிலை அகற்றும் போராட்டத்துல முக்கியமா பங்கேற்ற தியாகி யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாங்க. சரிங்களா, அதை நம்ம பின்னாடி
தமிழ்நாடு சுதந்திர போராட்டம் படிக்கும் பொழுது அது தனியா பார்க்கலாம். இந்த கர்னல் நீல் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த நானா சாஹிப்ப வந்து இப்ப என்ன பண்றாரு, அந்த புரட்சியை கான்பூர் புரட்சியை வந்து அடக்குனவர் இவர்தான். சரிங்களா? நானா சாஹிப் வந்து தோற்கடிச்சாரு. சரிங்களா? அவர் தான் வந்து ஆங்கில தளபதி நீல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான், இது பெருசா நமக்கு ஒன்றும் இல்லை. சரிங்களா? கான்பூர் பொறுத்தவரைக்கும் இவ்வளவுதான். 4 பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் தான் தரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்தவர் பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கினவர் நானா சாஹிப். அது கான்பூர் படுகொலை ஒன்று நடக்குது அங்க. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா அது கான்பூர் முற்றுகைன்னு சொல்லுவாங்க. அதுல 125 பேர் கொல்லப்பட்டனர். அதுல முக்கியமான ஒரு மேஜர் ஜெனரல் ஹக்வீலரும் கொல்லப்படுறார். அதுக்கப்புறம் அந்த புரட்சி வந்து அடக்கப்பட்டது யாரால பார்த்தீங்கன்னா கர்னல் நீல். சரிங்களா? ஸோ அடுத்தது கீழே எப்படி எழுதிக்கோங்க, கண்டினியூ அப்படி எழுதிக்கலாம். அடுத்தது புரட்சி பார்த்தீங்கன்னா டெல்லி. சரிங்களா? ஸோ முதல்ல டெல்லி பார்த்தோம். யார் வந்து பார்த்தீங்கன்னா அரசராக அறிவிக்கப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2ஆம் பகதூர் ஷா வந்து அரசராக அறிவிக்கப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருந்து புரட்சி வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கினவர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ யாரால அடக்கப்பட்டது அப்படிங்கிறத மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த புரட்சி வந்து அடக்கப்பட்டு 1857 செப்டம்பர் மாதம் 2ஆம் பகதூர் ஷா பார்த்தீங்கன்னா ரங்கூன், சரிங்களா, அதாவது இப்போ தற்போதைய மியான்மர்னு சொல்லுவோம். மியான்மருக்கு நாடு கடத்தப்படுறாரு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1862 தனது 87வது வயதுல அவர் இறந்துறாரு அங்கேயே. சரிங்களா? ஸோ இதுவும் கேட்டிருக்காங்க, 2ஆம் பகதூர் ஷா எந்த இடத்துல இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ரங்கூன்ல மரணம் அடைந்தார். சரிங்களா? ஸோ இந்த புரட்சி வந்து யாரால் அடக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் நிக்கல்சன். ஜான் நிக்கல்சன் என்பவரால் வந்து புரட்சி வந்து அடக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ தான் டெல்லி பத்தி. சரிங்களா? ஸோ அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா லக்னோ. ஸோ லக்னோ பார்த்தீங்கன்னா அயோத்தி நவாப். சரிங்களா? அயோத்தி தான் இந்த நம்ம லக்னோ சொல்றோம். ஸோ அயோத்தி ஆண்டவங்க தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அயோத்தி நவாப்போட மனைவி பார்த்தீங்கன்னா பேகம் ஹஜ்ரத் மஹால்னு சொல்லுவாங்க. சரிங்களா? புது புக்ல பழசுல வந்துங்கன்னா பேகம் ஹஜ்ரத் மஹால்னு கொடுத்துருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஹவ்வத் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அல்லது பேகம் ஹஜ்ரத் மஹால்னு போட்டுருக்காங்க. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி நவாப் வஜித் அலியின் மனைவி. சரிங்களா? வஜித் அலியின் மனைவி தான் இவங்க. சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்குறாங்க. சரிங்களா? தலைமை வந்து இவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த லக்னோ வந்து கைப்பற்றி தனது மகன், ஏன்னா இவங்க நம்ம முதலே சொன்ன மாதிரி அயோத்தி என்ன பண்ணுவாங்க, வாரிசு இழப்பு கொள்கை அல்லது நாடு இழக்கும் கொள்கை மூலமா ஆங்கிலேயர்கள் வந்து இணைச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இவங்க பேகம் ஹிஜ்ரத் மஹால் அல்லது வஜ்ஹத் மஹால் வந்து என்ன பண்றாங்க, புரட்சியில் ஈடுபட்டு லக்னோ வந்து கைப்பற்றி தன்னுடைய மகன் யாரு, இந்த பஷ்வத் மஹாலோட மகன் பார்த்தீங்கன்னா பிர்ஜில் கத்ரா. சரிங்களா? பிர்ஜில் கத்ராவை அரசராக அறிவிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லக்னோவில் நடந்த
புரட்சியில வந்து அந்த கர்னல் நீல் வந்து கொல்லப்படுறார். சரிங்களா? கர்னல் நீல் இங்க பாத்தீங்கன்னா கொல்லப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரால் அடக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி ஹென்றி லாரன்ஸ் என்பவரால் வந்து அடக்கப்பட்டது. சரிங்களா? ஹென்றி லாரன்ஸ் என்பவரால் வந்து பார்த்தீங்கன்னா அடக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் அந்த லக்னோ பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்திய இந்தியா அல்லது குவாலியர். ஸோ இதுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி அவர்கள் தான் தலைமை தாங்குறாங்க. சரிங்களா? ஸோ ஜான்சி ராணிக்கு எதிராக யார் வந்து போர் புரிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஹக்ரோஸ் அப்படிங்கிறவர் வந்து போர் புரிஞ்சார். ஸோ அந்த ஹக்ரோஸ் வந்து ஜான்சி ராணியை பற்றி ஒரு தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கோட் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. லட்சுமி பாய் மிகச்சிறந்த தைரியம் மிக்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரால் குறிப்பிடப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஹக்ரோஸ். சரிங்களா? ஸோ இந்த போர்ல ஜான்சி ராணிக்கு உதவுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாந்தியா தோப். சரிங்களா? ஸோ தாந்தியா தோப் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்பூர்ல வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ அவரே தான் மறுபடியும் இங்கே வந்திருப்பார். சரிங்களா? ஸோ நமக்கு தேவையில்ல யார் இங்கே வந்து உதவி செஞ்சா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த தாந்தியா தோப் வந்து உதவி செஞ்சாரு. அவரையும் வந்து கொண்டுருவாங்க. 1858 ஏப்ரல் வந்து கொல்லப்படுவாரு. புரட்சி வந்து யாரால் அடக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரல் ஹக்ரோஸ் அவர்களால் வந்து ஜெனரல் ஹக்ரோஸ் என்பவரால் வந்து புரட்சி வந்து அடக்கப்பட்டது. புரட்சி வந்து அடக்கப்பட்டது யாருன்னா ஜெனரல் ஹக்ரோஸ். சரிங்களா? ஸோ ஜான்சி ராணியோட இயற்பெயர் வேணா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டா மணிகர்ணிகான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மேபி மத்திய இந்தியான்னு கொடுத்து மணிகர்ணிகான்னு கொடுத்தா உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுல்ல, அதனால அவங்களோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மணிகர்ணிகா. ஸோ இதை எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்தது நம்ம போகலாம். அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரெய்லி. ஸோ பிரெய்லி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரோஹில்கண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியோட தலைநகர் தான் பிரெய்லி. சரிங்களா? ரோஹில்கண்ட்னா இப்போ ஜார்க்கண்ட் அந்த மாநிலத்துக்கு மேல இருக்க அந்த பகுதியெல்லாம் ரோஹில்கண்ட் சொல்லுவாங்க. இந்த ரோஹில்கண்டோட தலைநகர் தான் இந்த பிரெய்லி. சரிங்களா? ஸோ இதற்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா கான் பகதூர் கான். சரிங்களா? ஸோ யாரால் அடக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சர் காலின் கேம்பல். சரிங்களா? சர் காலின் கேம்பல் என்பவர் வந்து புரட்சி வந்து அடக்கப்பட்டது. அவ்வளவுதான் நமக்கு பிரெய்லி பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது பீகார். சரிங்களா? பீகார்ல யார் தலைமை தாங்கினார்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கன்வர் சிங் என்பவரால் வந்து தலைமை தாங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 80 வயது முக்கியவராக இருந்தார் இந்த கன்வர் சிங்கு. சரிங்களா? ஸோ இவர் இறந்துறாரு. அதுக்கப்புறம் இவருடைய சகோதரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமர் சிங். ஸோ அடுத்து இவர் வந்து தலைமை தாங்குறார் புரட்சிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தலைமை வந்து பார்த்தீங்கன்னா கன்வர் சிங், இரண்டாவது அவருடைய சகோதரர் அமர் சிங். சரிங்களா? ஸோ யாரால் அடக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் டைலர் என்பவரால் அடக்கப்பட்டது. வில்லியம் டைலரால் வந்து அடக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இப்படிதான் நமக்கு அந்த புரட்சி வந்து யாரால் வந்து ஆரம்பிச்சாங்க, யார் தலைமை தாங்கினாங்க, யாரால் வந்து அடக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு எக்ஸாம் பேனர்ல முக்கியம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த புரட்சி வந்து எல்லாத்தாலையும் அடக்கப்பட்டதுனால கண்டிப்பா புரட்சி வந்து என்னது தோல்வியால் தான் முடிஞ்சது. சரிங்களா? இந்தியாவில் 1857 புரட்சி தோல்வியில் முடிந்தது. அந்த தோல்விக்கு முடிந்த காரணங்கள் என்ன? அப்புறம் தோல்வி அந்த புரட்சியினால ஏற்பட்ட என்னதான் தோல்வியில முடிஞ்சிருந்தாலும் சில விளைவுகளை வந்து இந்த புரட்சி வந்து ஏற்படுத்தினது. சரிங்களா? அப்ப அந்த விளைவுகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல முக்கியம். அப்ப தோல்விக்கான காரணம், புரட்சியின் விளைவுகள் அப்படிங்கிறது 2 ஹெட்டிங் என்ன இருக்கும். சரிங்களா? இது நம்ம பார்க்க வேண்டியது, அதை பார்க்கலாம். ஓகே, அடுத்தது தோல்விக்கான காரணம். ஸோ முக்கியமா ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா ஒற்றுமை கிடையாது. சரிங்களா? புரட்சியாளர்கள் அங்கங்க தனித்தனியா தன்னுடைய நாடு வேணும், தன்னுடைய பகுதியை நான் கைப்பற்றணுங்கிற அந்த ஒரு மோட்டிவ்ல தான் போராடினாங்களே தவிர இந்தியாவில இருந்து ஆங்கிலேயரை விரட்டணும், ஆங்கிலேயரை வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிற அந்த மோட்டிவ்ல யாரும் வந்து போராடல. ஸோ அப்ப முக்கியமான முதல் மற்றும் முக்கிய காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா இது கேட்டிருக்காங்க. முதல் மற்றும் முக்கிய காரணம் ஒற்றுமையின்மை. சரிங்களா? ஒற்றுமையின்மை தான் ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். சரிங்களா? அடுத்தது புரட்சி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பரவல. சரிங்களா? வட இந்தியா பகுதிகளில் மட்டும் தான் இருந்தது. தென்னிந்தியாவில் இதுல புரட்சியில முக்கியமா பங்கேற்கவே இல்லை. சரிங்களா? அப்ப புரட்சி நாடு முழுவதும் பரவவில்லை. சரிங்களா? ஸோ முக்கியமா வட இந்தியாவில் மட்டும்தான் நடந்தது. சரிங்களா? மூன்றாவது இதுல யாருமே பாத்தீங்கன்னா ஒரு படித்த இந்தியர்கள் வந்து பங்கேற்கல. அது முன்ன அவங்க வந்து இதை வந்து பெருசாவே எடுத்துக்கல. சரிங்களா? படித்த இந்தியர்கள் சரிங்களா? முக்கியமா ஆயுதமேந்திய புரட்சி தான் இது. சரிங்களா? அதனால படித்த இந்தியர்கள் யாரும் பங்கேற்கல. ஸோ அதுக்கப்புறம் தோல்வியில முடியறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஆங்கிலேயர்கிட்ட இருந்த ஒரு கம்யூனிகேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்த தபால், தந்தி இதெல்லாம் அவங்க கிட்ட இருந்துச்சு. அதனால ஈஸியா ஒரு பகுதியிலிருந்து ஒரு பகுதிக்கு அவங்க இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடிஞ்சது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஈஸியா புரட்சியை வந்து அடக்கிட்டாங்க. சரிங்களா? துறைகள் வந்து ஆங்கிலேயர் வசம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்திய மன்னர்கள் கிட்ட யார்கிட்டையும் நவீன கருவிகள் வந்து இல்லை. சரிங்களா? நவீன போர்க்கருவிகள் வந்து இல்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான போர் முறைகள் தான் வந்து இருந்துச்சு. ஆனால் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து பீரங்கி படைகள் அந்த மாதிரிலாம் ரொம்ப வலிமையான படைகள்லாம் இருந்துச்சு. சரிங்களா?
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புரட்சி 1857 மே 31ஆம் தேதி தான் திட்டமிட்ட புரட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இருந்த மன்னர்கள்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த புரட்சி ஆரம்பித்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1857 மார்ச் மாதம் 29. ஸோ அப்போ முன்னாடியே வந்து புரட்சி வந்து தொடங்கப்பட்டது. ஸோ அப்போ நம்ம புரட்சி வந்து திட்டமிடப்பட்ட நாள் எப்பன்னா 1857 மே 31, ஆரம்பித்த நாள் பார்த்தீங்கன்னா 1857 மார்ச் 29. சரிங்களா? அதனால திட்டமிடுவதற்கு முன்பாகவே ஆரம்பிக்கப்பட்டதனாலையும் ஒரு நமக்கு தோல்விக்கான காரணமாக அது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி மத்திய தலைமை, அதாவது ஒற்றுமையான ஒரு தலைமை இல்லை. சரிங்களா? மத்திய தலைமை இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்றது, அவங்கவுங்க ஏரியால நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஒரு மத்திய தலைமை வச்சு ஒற்றுமையாக போராடல. சரிங்க, அதுதான் வந்து தோல்விக்கான காரணங்கள். ஸோ இதெல்லாமே ஒரு 7 பாயிண்ட் வந்து தோல்விக்கான காரணமா இருக்கு. ஸோ அப்புறம் இந்த 1957 புரட்சி வந்து இந்தியாவுல என்ன மாதிரி ஒரு தாக்கத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்தினது அப்படிங்கறத அடுத்தது. சரிங்களா? புரட்சியின் விளைவுகள் அது. ஸோ இதை எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்தது போலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா புரட்சியின் விளைவுகள். ஸோ 1857 புரட்சி என்னதான் தோல்வியில முடிந்திருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு ஒரு பாதகமான சில விஷயங்களையும் செஞ்சது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே 1857 புரட்சி வரைக்குமே எப்படி 1600களில் வணிக குழுவா, அதாவது கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த வணிக குழு வந்து ஆட்சி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு கம்பெனிக்கு கீழே தான் இந்தியாவோட ஆட்சி, அதாவது இந்தியா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அது வரைக்கும் 1857 புரட்சி வரைக்கும் அந்த வணிக குழுவின் ஆட்சி தான் இருந்துச்சு. இந்த புரட்சிக்கு அப்புறம் வணிக குழுவின் ஆட்சி முடிவுக்கு வருது. சரிங்களா? இப்ப ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி. சரிங்களா? ஆட்சி வந்து முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் யார் அப்ப டைரக்டா ஆட்சி செய்யறாங்கன்னா இங்கிலாந்து அரசின் கீழ் நேரடி ஆட்சியாக இந்தியா வந்து அவங்களுக்கு போகுது. சரிங்களா? அப்ப நேரடி ஆட்சியின் கீழ் வருது. அப்ப இங்கிலாந்து பாராளுமன்றத்துல என்னென்ன சட்டம் இயற்றுறாங்களோ அதெல்லாம் நமக்கு இந்தியாவுக்கும் கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சரி, இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஏற்றக்கூடிய சட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரும். அப்ப அது வரைக்கும் ஒரு கம்பெனியின் கீழ் இந்தியா இருந்தது. 1857 புரட்சிக்கு அப்புறம் நேரடி கட்டுப்பாட்டுல, அதாவது இங்கிலாந்து அரசி அல்லது இங்கிலாந்து மன்னர் அவங்களோட நேரடி கட்டுப்பாட்டு கீழே நம்ம வரோம். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில 1858 நவம்பர் மாதம், ரொம்ப முக்கியமான தேதி, நவம்பர் மாதம் 1ஆம் நாள். சரிங்களா? 1ஆம் நாள் இந்திய அரசு சட்டம். சரிங்களா? சட்டம் வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? ஆங்கிலேய அரசோட நேரடி ஆட்சி அதிகாரம் இந்தியாவில் செலுத்தப்பட்டது. சரிங்களா? நேரடி ஆட்சி அதிகாரம் இந்தியாவில் வந்து செலுத்தப்பட்டது. ஸோ அந்த இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளில் 1858
நவம்பர் அதே 1ஆம் நாள் இந்தியால அலகாபாத் இதுக்கு ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அலகாபாத்ல அப்ப ராணியா இருந்தவங்க விக்டோரியா. சரிங்களா? அதனாலதான் அப்படி சொல்றாங்க, விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை யாரால் வந்து வாசிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கானிங் பிரபு. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான பாயிண்ட் இது. சரிங்களா? ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? எந்த தேதியில எந்த இடத்துல யாரால் வாசிக்கப்பட்டது. சரிங்களா? அலகாபாத் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அலகாபாத்ல வாசிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இதன்படி என்ன பண்றாங்கன்னா கானிங் பிரபு தான் இந்தியாவின் முதல் வைசிராய். சரிங்களா? முதல் வைசிராய். ஸோ இப்போ இங்கிலாந்து ராணி வந்து நேரடி ஆட்சி இருந்தாலும் கானிங் பிரபு தான் என்ன பண்ணுவார், இங்க இருக்க விஷயங்களை வந்து பார்த்துப்பார். சரிங்களா? அதனால அவர் வந்து முதல் வைசிராய் சொல்றாங்க. சரிங்களா? அல்லது கவர்னர் ஜெனரல் சொல்லுவாங்க. முதல் வைஸ்ராய் அல்லது முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா கானிங் பிரபு தான். சரிங்களா? ஸோ அதனால இதுக்கப்புறம் அந்த கிழக்கிந்திய கம்பெனியோட இயக்குனர் குழுவும் கட்டுப்பாட்டு குழுவும் வந்து கலைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 15 பேர் கொண்ட இந்திய கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தி யாருக்கு, அங்க இருக்கிற செயலர். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வைஸ்ராய் இந்தியால இருப்பாரு. இதே மாதிரி இந்தியாவுக்கான செயலர் வந்து இங்கிலாந்துல ஒருத்தர் இருப்பார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இங்கிலாந்துக்கு செயலருக்கு அங்க ஒரு 15 பேர் கொண்ட ஒரு இந்திய கவுன்சில் வந்து ஏற்படுத்தப்படும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் தேவையில்ல. சரிங்களா? ஸோ முக்கியமா இயக்குனர் குழுவும் கட்டுப்பாட்டு குழுவும் கலைக்கப்படும், அது தெரிஞ்சுக்கோங்க. செயலர் ஒருத்தர் அங்க வந்து இங்கிலாந்துல வந்து இருப்பார். சரிங்களா? டைரக்டா நம்ம போய் இங்கிலாந்து ராணிட்ட இவரு முதல் வைஸ்ராயான கானிங் பிரபுவும் பேச முடியாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா அங்க இருக்க செயலர்கிட்ட இந்தியாவுக்கு இந்த மாதிரி சட்டம் கொண்டு வரும்னு சொல்லுவாரு. செயலர் வந்து அதை அங்க எடுத்துட்டு போவார். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய மக்களின் மகா சாசனம் சொல்லுவாங்க, மேக்னா காட்டான்னு சொல்லுவாங்க. இந்திய மக்களின் மகா சாசனம், மேக்னா காட்டான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வந்து இந்திய மக்களின் மகா சாசனம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த புரட்சியில பங்கேற்ற அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. சரிங்களா? அப்புறம் நிர்வாக பணிகள்ல இந்தியர்களுக்கு இடம் வழங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் சரி வந்து இந்த மகாராணியின் பேரறிக்கை அல்லது இந்திய மக்களின் மகா சாசனத்துல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் தேவையில்லை. ஸோ முக்கியமா பொது மன்னிப்பு கொடுத்திருப்பாங்க, நிர்வாக பணிகள்ல இந்தியர்களுக்கு இடம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க மேல எழுதுறேன், 1861ல முதல் கவுன்சில் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான சட்டம். இப்ப இருக்க சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கெல்லாம் முக்கியமான ஒரு சட்டமா இருந்தது இந்த முதல் கவுன்சில் சட்டம். ஸோ இதன்படி என்ன பண்றாங்கன்னா இந்திய பிரதிநிதிகள் வந்து சட்டமன்றத்தில் நுழைகிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து புரட்சியோட விளைவுகளாக இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ அது வரைக்கும் ஒரு கம்பெனிக்கு கீழே இருந்த இந்தியாவோட ஆட்சி நேரடியாக இங்கிலாந்து பாராளுமன்றம் அல்லது இங்கிலாந்து ராணியின் கட்டுப்பாட்டில் போகுது. ஸோ அதனால அதுக்காக ஒரு பேரறிக்கை அல்லது ஒரு சட்டம் கொண்டு வராங்க, இந்திய அரசு சட்டம் 1958.
கானிங் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாராணி பேருக்கு இந்தியாவில் வந்து அலகாபாத்தில் வாசிக்கிறாரு. சரிங்களா? அதனால அவர் தான் வந்து முதல் வைஸ்ராயும் அல்லது முதல் கவர்னர் ஜெனரலும் ஆவார். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இந்திய மக்களோட மகாசாசனம். ஸோ பொது மன்னிப்பு முக்கியமான ஒரு இது பொது மன்னிப்பு வந்து வழங்கிடுறாங்க. ஸோ நிர்வாக பணிகளில் இந்தியர்களுக்கு இடம் வந்து வழங்கப்படுது. ஸோ கவுன்சில் சட்டம் மூலியமா அதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்ட 1861 கொண்டு வரப்பட்ட கவுன்சில் சட்டம் மூலியமா இந்தியாவோட பிரதிநிதிகள் சட்டமன்றத்துக்குள்ள நுழைவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து வழங்கப்படுது. சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து இந்த முக்கியமான இந்த 1857 புரட்சி வந்து முக்கியம்னு சொல்றோம். சரிங்களா? சுதந்திர போராட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதினா இந்த 1857 புரட்சி. சரிங்களா? ஸோ இந்த 1857 புரட்சி யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கான காரணங்கள் பார்த்தோம். அது தோல்விக்கான காரணங்கள் பார்த்தோம். அப்புறம் யார் யார் எங்கெங்க வந்து பகுதியில் வந்து பங்கேற்று அந்த யார் யார் அடக்குனாங்கிறத பார்த்தோம். விளைவுகள். சரிங்களா? இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதனால இதை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே பார்த்துக்கோங்க.